ஹாய் வீவோஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மயில் வாகனம் சாமுடிச்சேரி எப்படியோ வீட்டுக்கு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணி சாமுடிச்சேரியை தடுக்கிறாங்க. ஆனால் சாமுடிச்சேரி மயில் வாகனத்தோட பேச்சை கேட்குற மாதிரியே இல்லை. மாப்பிள்ள நான் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு மயில் வாகனம் சொல்கிறாங்க, இருங்கத்த கார் எப்படி ஸ்லோவாக போகுது பார்த்தீங்களா, காரில் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ சமாளிக்கிறாங்க. ஆனால் சாமுடிச்சேரி எதுவுமே கேட்குற மாதிரி தெரியல. அப்போ தான் மயில் வாகனம் மனசில் நினைக்கிறாங்க, சகல நீ எப்படியாவது மாட்டிடக்கூடாது, அதுக்காக தான் நான் இப்படி பாடுபட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிட்டு வரும்போது சாமுடிச்சேரி சொல்கிறாங்க, என்ன மாப்பிள்ள இவ்வளோ ஸ்லோவாக காரை ஓட்டுவீங்க, சீக்கிரம் ஓட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே நம்ம மயில் வாகனம் கார் ரிப்பேர் ஆன மாதிரி நடிக்கிறாங்க. அப்போ தான் சாமுடிச்சேரி கிட்ட சொல்கிறாங்க, அத்தை காரில் ஏதோ பிரச்சனை போல அப்படின்னு சொல்லிட்டு காரை ரிப்பேர் பண்ணுற மாதிரிலாம் சீன் போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் சாமுடிச்சேரி எதையுமே கேட்குற மாதிரி தெரியல. வீட்டுக்கு வந்திருக்க அந்த எம்டி யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவை கூப்பிடுறாங்க. அப்போ நம்ம மயில் வாகனம் சொல்கிறாங்க, அத்தை உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாமல் போயிடுச்சு, இன்னைக்கு ஆட்டோ எல்லாமே ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு ஆட்டோ வருது. அந்த ஆட்டோ பிடிச்சி நம்ம சாமுடிச்சேரி ஆட்டோவில் போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம மயிலுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சகல உன்னை நான் எப்படி காப்பாற்றுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, எப்பா நான் அத்தை எவ்வளோ தடுத்து பார்த்தேன்ப்பா, ஆனால் அத்தை கேட்குற மாதிரியே இல்லை, இப்போ அத்தை ஆட்டோவில் வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த சைடு நம்ம ரேவதி கார்த்திக்கிட்ட கேட்குறாங்க, சார் சாப்பாடெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, சாப்பாடெல்லாம் குறையே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு, சரி எனக்கு வேலை இருக்குது நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே ரேவதி சொல்கிறாங்க, என்ன சார் அதுக்குள்ளே கிளம்புறேன்னு சொல்கிறீங்க, வாங்க வீட்டை சுற்றி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை சுற்றி காட்டுறாங்க. அப்போ நம்ம ரேவதியோட ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போனதுமே நம்ம கார்த்திக்கு ரேவதி கார்த்தி ரெண்டு பேருமே சிரிச்சு பேசினது எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. நம்ம கார்த்தி அந்த நினைவுகளை நினச்சி கண் கலங்கிடுறாங்க. அப்போ நம்ம ரேவதி கார்த்தி பார்த்து சொல்கிறாங்க, சரி சார் உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும்ல, நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறேன். இந்த சைடு நம்ம கார்த்தியும் அப்பாடா தப்பிச்சா போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கரெக்டாக சாமுடிச்சேரி வராங்க. அப்போ நம்ம சாமுடிச்சேரி ரேவதி கிட்ட கேட்குறாங்க, என்ன ரேவதி அதுக்குள்ளே உன்னோட எப்படி போயிட்டாரா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம ரேவதி சொல்கிறாங்க, ஆமாம்மா இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிளம்புனாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டதுமே நம்ம சாமுடிச்சேரிக்கு செம்ம கடுப்பாகுது. அது மட்டும் இல்லாமல் மீனாட்சி அம்மா கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் ரேவதியோட எம்டியை பார்த்தீங்களா, அவர் எப்படி இருந்தார் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நம்ம ராஜராஜன் கண்ணை காட்டுறாங்க. அதில் நம்ம மீனாட்சி புரிஞ்சுக்கிறாங்க, அம்மா அவர் பார்க்க நல்லா தான் இருந்தார், எங்கள் கிட்டலாம் நல்லா ஜாலியாக பேசினாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே சாமுடிச்சேரி கேட்குறாங்க, இதுக்கு முன்னாடி நீங்கள் அவரை பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நம்ம மீனாட்சி சொல்கிறாங்க, இல்லைம்மா இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறாங்க. ஆனாலும் நம்ம சாமுடிச்சேரிக்கு அந்த எம்டி கார்த்தியா இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப டவுட் இருக்கு. அதனால நம்ம சூரியகலா வந்ததுமே சூரியகலா கிட்ட கேட்குறாங்க, என்ன சூரியகலா நீயாவது இங்கே வீட்டில் இருந்திருக்க வேண்டியது தானே, நீயும் இல்லை நானும் இல்லை, நம்ம ரெண்டு பேருக்குமே இப்போ அந்த எம்டி யாருன்னே தெரியாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே சூரியகலா சொல்கிறாங்க, அத்தை நான் என்ன பண்ணுவேன், எனக்கு அந்த நேரத்தில் கரெக்டாக உடம்பு சரியாமல் போயிடுச்சு, நானும் போயிட்டேன், கரெக்டாக நீங்களும் கீழே விழுந்து காலில் அடிபட்டுருச்சு, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சாமுடிச்சேரி சொல்கிறாங்க, ஆமாம் சூரியகலா நீ நல்ல கவனிச்சியா, அந்த மேட்டில் யார் கோலியை வச்சா, அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக உனக்கு அந்த ஜூஸை குடிச்சதுமே எப்படி உடம்பு சரியாமல் போயிடுச்சு, அப்போனா இதுக்கு பின்னாடி யாரோ தான் இருக்காங்க, அப்போ இந்த எம்டி ஏதோ ஒரு பெரிய ஆளாக தான் இருப்பாருன்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி நம்ம சாமுடிச்சேரி சொல்ல, அதுக்கு சூரியகலா சொல்கிறாங்க, எதுக்கு அத்தை நீங்கள் இவ்வளோ கவலைப்பட்டு இருக்கீங்க, பேசாமல் நாளைக்கு யாருக்கும் தெரியாமல் ரேவதி ஆஃபீஸ்க்கு போங்க, நம்ம சொல்லிட்டு வந்தால் தான் பிரச்சனை, சொல்லாமல் வந்தால் பிரச்சனை கிடையாது, நம்ம யாருக்கிட்டையும் சொல்லாமல் ரேவதியோட ஆஃபீஸ்க்கு போயிட்டு எம்டி யாருன்றதை தெரிஞ்சுப்போம் அப்படிங்கிற மாதிரி சூரியகலா சாமுடிச்சேரி கிட்ட சொல்ல, இதை கேட்ட சாமுடிச்சேரி நான் காலையிலேயே ஆஃபீஸ்க்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த சைடு நம்ம ரேவதியை கார் ஏற்றி கொண்டாங்களே அவங்க ரெண்டு பேரையும் பாஸ் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே அவங்களும் அந்த பாஸ் இருக்கிற இடத்துக்கு வராங்க. இதில் தான் பெரிய டிஸ்ட் மாதிரி ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. இப்போ அந்த ரெண்டு பசங்களுக்கு பின்னாடி எல்லா தப்பு வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வேற யாரும் இல்லை, சூரியகலாவோட அண்ணன் மருது தான். மருதுவை அப்படியே பயங்கர வில்லத்தனமாக காட்டுறாங்க. என்னடா ரேவதியை ஒரடியாக போட்டு தள்ளுவீங்கன்னு பார்த்தா அவளை உயிரோட லாவை விட்டுட்டு இருக்கீங்க, அவள் பழசெல்லாம் மறந்தனால நீங்கள் தப்பிச்சிங்க, அப்படி இல்லைன்னா உங்கள் நிலைமை என்ன ஆகும் யோசிச்சு கூட பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்டதுமே அந்த ரெண்டு பேரும் சொல்கிறாங்க, சார் நான் என்ன சார் பண்ணுவேன், நான் அவளை காரை ஏற்றுனதுமே அவளோட கதை முடிஞ்சிருந்தா நான் நினச்சேன், ஆனால் கடைசியில் இப்படி மெமரி லாஸ் ஆகி உட்காந்துருப்பா, நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு முருகன் கிட்ட மருது சொல்கிறாங்க, எது எப்படியோ ரேவதி பழசெல்லாம் மறந்துட்டா, அதனால
அவளுக்கு கார்த்தியை ஞாபகம் இருக்காது, நான் தான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட முருகன் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க, நம்மளோட ரகசியம் தெரிஞ்ச ஒரு பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு மருது சொல்கிறாங்க, எதுக்குப்பா நீ இவ்வளோ டென்ஷன் ஆகுற, நீயே இவ்வளோ டென்ஷன் ஆகுறனா அப்புறம் நான் எவ்வளோ டென்ஷன் ஆவேன், நான் ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிறது அவளை பிடிச்சி நான் கல்யாணம் பண்ணல, அவளோட சொத்து அந்த அளவுக்கு இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ரகசியத்தெல்லாம் தெரிஞ்சவளை சும்மா விட்டு வைக்க முடியுமா, அவளோட சாவு என்னோட கையில் தான் அப்படிங்கிற மாதிரி பேச. இது கேட்டதுமே முருகன் சொல்கிறாங்க, சார் ரேவதிக்கு மட்டும் பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சுன்னா அப்புறம் எங்கள் 2 பேரையும் கண்டிப்பாக காட்டி கொடுத்துருவா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு மருது சொல்கிறாங்க, அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுற, அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வராது, ஒருவேளை அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சுன்னா அதோடு அவளோட கதையை நான் முடிச்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி மருது சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. மருதுவை சூரியகலாவோட அண்ணன் அப்படிங்கிற ஒரு விதத்தில் தான் காமிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ என்னன்னா பெரிய வில்ல கூட்டத்துக்கே தலைவன் மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ரேவதியோட நிலைமை என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இந்த சைடு நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து நல்ல பாம்புக்கு பால் ஊற்றி வளர்க்குற மாதிரி சூரியகலா மேலே ரொம்பவே நம்பிக்கை வச்சுட்டு இருக்காங்க. சாமுண்டீஸ்வரி சூரியகலா கிட்ட சொல்கிறாங்க, கலா நம்ம எப்படியாவது ரேவதி மருது இவங்க 2 பேரோட கல்யாணத்தை சீக்கிரமாக நடத்துகிற மாதிரி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட சூரியகலா சொல்கிறாங்க, கல்யாணம் நடக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் இப்போ ரேவதி அந்த எம்டியை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கா, எனக்கு என்னமோ அந்த எம்டி வந்து கண்டிப்பாக கார்த்தியாக இருப்பானா தான் தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது கேட்ட சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, நான் தான் எம்டியை போய் பார்த்தனே, அந்த இடத்துல கார்த்தி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கலா சொல்கிறாங்க, நீங்கள் அவனை பற்றி தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கீங்க, எனக்கு கார்த்தியை பற்றி எல்லாமே தெரியும், அவன் எந்த மாதிரி நேரத்தில் எப்படியெல்லாம் வேலை பார்ப்பான்னு எனக்கு தெரியாத அத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது கேட்ட சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இப்போ என்னதான் சூரியகலா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சூரியகலா ஒரு ஐடியா சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் ரேவதி கிட்டேயும் வேற யார்கிட்டையும் ரேவதியோட ஆஃபீஸ்க்கு போகிறதா சொல்லவே சொல்லாதீங்க, நம்ம சொல்லாமல் தான் காரியத்தை சாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சூரியகலா சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம ரேவதி கிட்ட கேட்குறாங்க, என்ன ரேவதி உன் எம்டி வீட்டுக்கு வந்து எல்லாருக்கூடையும் நல்லா பேசினார் போல், எல்லாரும் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம ரேவதி சொல்கிறாங்க, ஆமாம்மா நான் கூட எம்டி ஆரம்பத்தில் தப்பானவர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் அவரோட கேரக்டர் இவ்வளோ நல்லா இருக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, நம்ம 2 பேரும் உயிரோடு இருக்கோன்னா அதுக்கு காரணமே அந்த எம்டி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சாமுண்டீஸ்வரி கார்த்தியை தான் நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. சாமுண்டீஸ்வரிக்கு கொஞ்சம் கூட நன்றியே இல்லை, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சாமுண்டீஸ்வரியை காப்பாற்றுறது நம்ம கார்த்தி தான், அந்த நன்றி கூட இல்லாமல் கார்த்தியை இப்படி பழி வாங்கணும்னு துடிச்சிட்டு இருக்காங்க நம்ம சாமுண்டீஸ்வரி. அப்போ தான் நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு ஒரு யோசனை வருது, நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு ஆபத்துனா அதிலிருந்து காப்பாற்றுறது இந்த கார்த்தி பையன் தான், ஒருவேளை அந்த கார்த்தி தான் ரேவதியோட எம்டியா இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி மண்டையை போட்டு பிச்சு எடுத்துக்கிறாங்க. இந்த சைடு நம்ம ரேவதி வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, அம்மா நான் இனிமேட்டு ஆஃபீஸ்க்கு ரொம்ப தைரியமாக போவேன், ஏன்னா எம்டியை பற்றி எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு, எம்டி ரொம்பவே நல்ல வருமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம சுவாதி வந்து ரேவதியை கலைக்கிறாங்க, என்னக்கா ஒரே எம்டி புராணமாக இருக்குது, பேசாமல் எம்டியவே நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட சாமுண்டீஸ்வரிக்கு செம்ம கோவம் வருது, என்ன சுவாதி பேசிக்கிட்டு இருக்க, உன் வயசுக்கு ஏற்ற மாதிரி பேசு அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி சுவாதியை கத்துறாங்க. இந்த சைடு நம்ம ரேவதி வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, சரி விடுங்கம்மா அவள் ஏதோ ஒரு இதில் அப்படி சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இதெல்லாம் கேட்டுட்டு சூரியகலாவுக்கு செம்ம கோவம் வருது, இவ்வளோ தூரம் மருதுவை கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி நம்ம ரேவதி கிட்ட கேட்டுட்டு இருந்தோம், அப்போல்லாம் இவளுக்கு ஒரு துளி வெக்கம் கூட மூஞ்சில் வரல, இப்போ என்னன்னா அந்த எம்டியை பற்றி பேசினோன்னே வாயெல்லாம் பல்லா இருக்குது, எனக்கு என்னமோ இவன் மேலே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சூரியகலா வந்து ரேவதியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை நம்ம இப்படியே விடக்கூடாது, இப்படியே விட்டோம்னா கண்டிப்பாக அந்த கார்த்தி மறுபடியும் ரேவதி கழுத்தில் தாலி கட்டிடுவான், முதல்ல நம்ம ஆஃபீஸ்க்கு போயிட்டு அது கார்த்தி தானான்னு கன்ஃபார்ம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சூரியகலா வந்து மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ரேவதிக்கு புது பிரச்சனை வேற வருது, மருது கிட்ட இருந்து நம்ம கார்த்தி ரேவதியை எப்படி காப்பாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.